பொண்ணு டவுன்ல தங்கி கொரியர் ஆபீஸ்ல வேலை பாக்குறா. இத வந்துருவா, செத்த காத்துருங்க, இந்த போன் பண்றேன். ஹலோ, எங்கடி இருக்க? வீடு பக்கத்துல வந்துட்டாமா, சும்மா நொயின்னு பால் அடிச்சிட்டு இருக்கிறது. கொஞ்சம் சீக்கிரம் வா, மாப்பிள்ளை எடுக்கிற வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருங்க. இப்பயே மாப்பிள்ளைக்கு வைக்கத்த போற. நான் சுத்தி வலிச்சு பேச விரும்பல, நேரடியாக விஷயத்துக்கு வரேன். வெட்டியா சுத்துற பசங்களே 40 சவரன் 50 சவரன் வரதட்சணையா கேக்குறாங்க. என் பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறான். 50 சவரன் நகை கொடுத்தா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம். என்னடா ஓகேவா? ஓகேமா. நீங்க என்னம்மா சொல்றீங்க? என்னடா எழவுது? எங்கடா போற? பட நம்ம போலாம். மாமா போகாதீங்கம்மா, என் பிள்ளைக்கு எப்பயாச்சும் ஒரு முறை தாமா இந்த மாதிரி வரும். மத்தபடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா. நான் வேணா நீங்க கேட்டு வரதட்சணை போட்டுறேம்மா. அம்மா போகாதீங்கம்மா. அம்மா நில்லுங்கம்மா. மாலினி இங்க பாருமா. மாலினி, ஐயோ சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. இங்க கையில கொடு, கையில கொடு, கொடு கொடு கொடு. இப்ப பரவாயில்ல சாமி. அடியே, அந்த பொம்பளை சொன்னது கேட்டுச்சா? வேலை வெட்டிக்கு போகாதவங்களே 40 சவரன் வரதட்சணை வாங்குறாங்க. என் புள்ள வேலை வெட்டி இல்லாதவன் தான். ஆனா நீ எத்தனை சவரன் எத்தனை வந்து கிழிச்ச? ஏன் லவ் பண்ணிட்டு கூட்டிட்டு ஓடி வந்தா வரதட்சணை போடக்கூடாது என்ன ரூல்ஸ் இருக்கா? சொல்லுடி. புரியுது அத்தை, எங்க அம்மா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நான் எவ்வளோ சொல்லியும் இவர் தான் என் பேச்சு கேட்காம அவசரப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அதுவும் இல்லாமல் இவர் வேலை இல்லாமல் தேடிட்டு தானே அத்தை இருக்காரு. இந்த நிலைமையில நகை வாங்கி கொடுத்தா அவர் பத்திரமா பார்த்துப்பாரான்னு தெரியல அத்தை. பாத்தியாடா, அவங்க அப்பனுக்கு நகை போட வக்கில்ல, அதை நேரடியா சொல்ல முடியாம உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறா. இப்ப ஏற்பட்டவளை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துக்கிற பாரு. எப்பறம் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ண போற நீ? என்னடி நானும் பார்த்து கூட பேசிட்டு இருக்கிறேன். ஒழுங்கு முறையே எங்க அம்மா சொல்றது சைடி. இன்னும் எத்தனை நாள் அப்படியே பேக்கா இருக்க போற? இப்படி இருந்தா உன் தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்ப நீ? என்ன மெசேஜ்? என்னங்க, நம்ம பொண்ணு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அப்பா, நீங்கள் என் கூட பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. எல்லா தப்பும் என் மேலே தான்ப்பா இருக்கு. ஆரம்பத்தில் நல்லா தான்ப்பா பேசினாங்க, ஆனால் இப்போது வரதட்சணை கேட்டு என்னை அழைக்கிறாங்கப்பா. இந்த மாதம் 5 பவுன் உங்ககிட்ட நகை வாங்க தர சொல்லி என்னை அடிக்கிறாங்கப்பா. என்னால் முடியலப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்க முன்னாடி வாழ்கிறத விட செத்தெல்லாம் போல இருக்குப்பா. அடியே, உன் பையன் என் பொண்ணை கூட்டு ஓடி வந்தது இல்லாம என் பொண்ணை கை நீட்டி அடிப்பானா என்ன? மூதேவி, உன் பொண்ணு கூட பக்கத்து தெருல 3வது வீட்டுல இருக்கிற அங்க போய் பாரு. இங்க வந்துட்டேன். இந்த வீடு இல்லையா? போயோ யோ, என்ன பண்ற? ஏமா வெள்ள மாமா. யாரு? ஓ நீங்களா? வாங்க வாங்க. இங்க பாருமா, எதா இருந்தாலும் எங்க கிட்ட பேசு. என் பொண்ணு அடிக்கிற வேலை வச்சுக்காத. உனக்கு என்ன நகை தானே வேணும்? நாளைக்கு 5 சவரன் நகையோட இவர் வருவாரு. கடையா போலாம். இந்த ஒரு வாசத்துக்கு மட்டும் ஒண்ணுக்கு குறைச்சல இல்ல. எப்படியோ ஒண்ணு எனக்கு நகை வந்தா சரிதான். வந்துட்டாங்க. அடியே, நீ பாட்டு பொஸ்குன்னு 5 சவரன் நகைன்னு சொல்லிட்ட. துட்டுக்கு அங்க போவ துட்டு? அதெல்லாம் நீ ரெடி பண்ணிடுவியா? நட போலாம். அந்த பார்சல் பில் போட்டு வை. வந்துட்டீங்களா? இந்த பார்சல் அங்க போட்டுருங்க, அந்த பார்சல் இந்த ஏரியால போட்டுருங்க. அப்புறம் உள்ள கொஞ்சம் இன்னும் பார்சல் இருக்கு. அது எங்க போடணும் எப்படி போடணும்ன்றது நான் அப்புறமா சொல்றேன். ஊருக்கே நான் பார்சல் போடுறேன், எனக்கு இந்த பார்சல் வருமா? போட வேண்டியவங்க போட்டா அதெல்லாம் கரெக்டா வரும். பார்சலை சொன்னேன். போட நான் ரெடியா தான் இருக்கேன். பார்சல் வந்தா மட்டும் போதும். என்ன சொன்ன நீ? பார்சல் பார்சல் பார்சல சொன்ன முருகா. அந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் இந்த வீக்கெண்ட் வேற நான் ஊருக்கு போறேன். என்ன பார்க்காம நீ எப்படி இருப்ப? பாத்துடலாம் முருகா.
கார்த்தி என்ன முருகா? காசு இருந்தா கொஞ்சம் கொடுப்பா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் தேவைப்படுதுப்பா. சரி சரியா? சரி கார்த்தி, நீ பாரு வரேன். நானும் பார்சல் போட வேண்டியது போய் பாக்குறேன். உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு பாரு. பார்சலா? நான் எதுவும் போடலையே. அது என்னவோ போய் பாரு போ. நீங்க தானே மாலினி? ஆமா நான் தான். உங்களுக்கு தான் பார்சல். பார்சலா? ஆனா நான் எதுவும் போடலையே. போடாமலையா போட வந்திருப்பேன். என்ன சொன்ன? நான் தான். ஏய் நீயாடா? நீ வீட்டுக்கு வர அம்மா இருக்காங்க. பார்த்தல்ல எப்படி வந்தேன்னு. சரி சொல்லு, பார்சல் வருமா? போட வந்திருக்காங்கம்மா. பார்சல் போட வந்தங்க. பக்கத்து வீட்டு மாலினி மாறி வந்துட்டேன். சரி, உங்க அண்ணன் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி வந்துட்டான்னு சொன்னியே, எங்க உங்க அண்ணி? அவ வேலை விஷயமா ஏதோ வெளியே போயிருக்கா. சரி நான் வரேன். Bye. மகன் மெசேஜ் பண்ணி அப்பா என்னால முடியலப்பா. என்னால எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு பொறுமையா இருந்து பார்த்தேன். இவங்களும் கேக்குற மாதிரி தெரியல, நீங்களும் கண்டுகிட்ட மாதிரி தெரியலப்பா. எனக்கு வந்து இந்த கஷ்டம் வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுப்பா. அதனால நான் போறேன். என்னை யாருமே தேடாதீங்கப்பா. எங்க ஓடுற இந்த மனுஷன்? நிலா, அப்பா வந்திருக்கிற எதிர்த்து பாரு சாமி. யோ கூறுகட்ட மனுஷா, உன் பொண்ணு இப்படி வாய்ஸ் மெசேஜ முழுசா கேட்டியா நீ? அதை கேக்குற சக்தி எனக்கு இல்ல தாய். மூடிட்டு கேளு. நான் போறேன்ப்பா. என்னை யாரும் தேடாதீங்க. அப்பா 2 நாளா பழைய சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு பேதி ஆயினே இருக்குதுப்பா. இதோட 20 முறை போயிட்டேன். அந்த இடமே புண்ணா போச்சு. என்னை பத்தி கண்டுக்கிறதுக்கு இங்க யார் இருக்கா? அதான் நானே டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிட்டு வரேன். டாக்டர் ஃபீஸ்க்கு ஜிபே நம்பர் எடுத்து அனுப்புறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் அனுப்புப்பா. ரோஸ் மில்க் வாங்கிக்கிறேன். ஏப்பா ரோஸ் மில்க் 100 போட்டு சொன்னல, போன இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நிலா, நீ எங்க இருக்குன்னா அப்ப இது யாரு? என்னப்பா இது? அம்மா என்னம்மா இது? சம்பந்தி. ஐயோ உள்ள குலுக்கமா இருக்கே. செத்த நேரம் மொட்டை மாடியில வந்து படுக்கலான்னு படுத்தா அப்பனும் மகளும் சேர்ந்து எனக்கு மாலை போட்டு அடக்கம் பண்ண பிளான் பண்றீங்க. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உனக்கு. சமந்தி அவர் கிடக்குறாரு. வாங்க நம்ம உள்ள போவோம். சமந்தி நீங்க கேட்டீங்கல்ல 5 பவுன் விட்டுட்டீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல, ஏதோ வாய்ஸ் அவடால தான் விடுறீங்கன்னு பார்த்தா சொல்ற வாக்கை கூட காப்பாத்துறீங்க. டிசைன் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நான் தான் வாங்கினேன். நல்லா இருக்கு. 5 பவுன். ஆமா ஆமா ஆமா, நல்லா இருக்கு. கஷ்டப்பட்டு வந்து புள்ள காலத்துல போட்டு விடுங்க. போடுறேன். இன்னைக்கு இல்ல ஒரு நல்ல நாளா பார்த்து போடுறேன். என்ன சரி என்னம்மா? சரி சமந்தி. அடியே அப்பனும் அத்தால வந்துக்கிறாங்களா? ஒரு வெட கொலையா அடிச்சு குழம்பு என்ன? அதெல்லாம் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் ரெடியா இருக்கு. அதானே பார்த்தேன். ரொம்ப நன்றி சம்பந்தி. ஐயோ இந்த பஸ் வேற எங்கேயும் பார்த்தா இவ்வளவு லேட் பண்ணும். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. வந்துட்டியாடா? சீக்கிரமா கிளம்பி, எங்க அம்மா பாக்க சொல்ல இங்க இருந்து கிளம்பலாமா? ஏய் ஒழுங்கா உன் அம்மா கிட்ட சொல்லி சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டி. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே திருட்டுத்தனமா லவ் பண்றது சொல்லு. ஏய் நீ வேறடா, எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒத்த காலம் நிக்கிறாங்க. நான் டெலிவரி பண்ண தான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சுன்னா அவள் தான் என்னை வெட்டி கூறு போட்டுருவாங்க. பே பண்ணிட்டேன்க்கா. ஏய் நிலா, அப்பா டவுனுக்கு வந்தீங்களா? ஆமாப்பா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே கடைக்கு வந்து பழம் வாங்கலான்னு வந்தேன்ப்பா. சரி, அப்பா வாங்கி கொடுத்த நகையெல்லாம் போட்டு பார்த்தியா?
எங்கப்பா அப்பா வாங்கி கொடுத்த நகையாச்சு ஆசையா போட்டு பார்க்கலான்னு போடலான்னு போனேன். எங்க வீட்டுக்காரர் ஏதோ ஸ்விக்கில வேலை பார்க்க போறாராமே, அதுக்காக நகையை அடமானம் வச்சு வண்டி வாங்குறதுக்காக அம்மாவும் புள்ளி காலையிலே கிளம்பிட்டாங்கப்பா. நகைய அடமானம் வைக்க போறாங்களா? ஆமாப்பா. என்னடா சொல்ற? எந்த கடைங்கம்மா? இங்க பக்கத்துல தான்ப்பா. புள்ள நகை ஏதோ அடமானம் வைக்கிறீங்களாமே? மாப்பிள்ள நான் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும் தெரியுமா? அடமானம் எல்லாம் வைக்காதீங்க. அடமானம் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துருச்சு? ஐயோ மாமா, வேலைக்கு போங்க, பைக் வேணும். நானும் உங்ககிட்ட எத்தனையோ தடவை கேட்டு பாத்துறேன், ஆனா நீங்க வாங்கி கொடுத்த பாடல. அதான் நானே இந்த நகையை அடமானம் வச்சுட்டு பைக் வாங்கலாம்னு வந்தேன். மாப்பிள்ள நான் பிள்ளைக்காக தான் ஆசையா பார்த்து வாங்குது மாப்பிள்ள. புள்ள ஒரு நாள் கூட போட்டு அழகு பார்க்கல மாப்பிள்ள. 1 சவரனா 2 சவரனா 5 சவரன் மாப்பிள்ள. வெறும் ஒரு பைக்குக்காக 5 சவரனாக அடமானம் வைக்கிறீங்களா? என்னம்மா இவர் இப்படி பேசிட்டு போறாரு? சரி விடுறா, அடுத்த டைம் பாத்துக்கலாம். நாளை பின்ன வருவாங்கல்ல சந்தைக்கு, அப்ப வச்சுக்கலாம் என்ன? சரிம்மா. சரி கிளம்பலாம் வா. அது டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் பார்த்துனா அது முடிச்சு விட்டுறலாம். என்ன ஆளுங்க எதுவும் கிடைச்சாங்களாப்பா? நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன் முருகா, யாரும் சரிப்பட்டு வரல. இன்னும் ஒரு வாரம் ஆகும் போல, பாத்துக்கலாம். 1 வாரம் ஆகுமா? ஆமா முருகா, என்ன பண்றது? சரிப்பா சரிப்பா, கவலைப்படாத, பாத்துக்கலாம். சரி. நம்ம பொண்ணு ஏதோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஐயோ, மீண்டுமா? ஐயோ என்னன்னு பாருங்க. அது ஒண்ணும் இல்ல, திரும்ப எதனா பழைய சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு பேதியா இருந்திருக்கும். அவளே டவுன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீடு வந்து சேர்ந்துருவா. என்ன ஒண்ணு பொண்ணுதான் முன்ன இருந்ததை விட பெருசா இருந்திருக்கும். இப்போ என்னங்க நீங்க என்ன எதுனே தெரியாம, ஐயோ அங்க என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ தெரியல, பாருங்க முதல்ல. என்னமா சொல்ற? அப்பா ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? நீங்க பண்ண தப்புக்கு என் மாமியார் என்ன? அடே எங்க இருக்கிறான்னு பாரு, அவளை விடக்கூடாது இன்னைக்கு. அடியே எங்கடி இருக்கா? வாடி வெளியே. என்ன சத்த? என்ன சத்த? அடியே ஒப்பன நகை போடசனா என்ன பண்ணிருக்கான்? என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? மொத்தமா கவரிங் நகை, மொத்தமா கவரிங் நகை. அடியே உன்ன சும்மா விடாதடி. அடியே கடைக்கார தேய்ச்சி பார்த்து சொன்னாண்டி, உங்க அப்பா வாங்கி கொடுத்த அத்தனை நகையும் கவரிங் ஆண்டி. என்னடா உட்கார பேசிட்டு இருக்கா? அடியே இதுக்குதான் உங்க அப்பா இன்னைக்கு அந்த நாடகம் ஆனானா? ஐயோ என் புள்ள கழுத்துல ஒரு நாள் கூட போடல மாப்பிள்ள, எத்தனை போய் அடமானம் வைக்காதீங்க மாப்பிள்ளன்னு சொன்னானா? சொல்லு. நான் அப்பவே பார்த்தமா, அந்த கவர்ல தங்க நகை பில்லுக்கு பதிலா ஃபேன்சி ஸ்டோர் பில்லுக்கு போதே சந்தேகப்பட்டமா. என்ன எருமமாடு, அப்பே சொல்லி தொலை வேண்டியதானே? வயல்ல கொழுக்கட்டி வச்சிருந்த, சொல்லுடா கொழுக்கட்டி வச்சிருந்த. எங்க அப்பா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. அப்போ நான் போய் சொல்றேனா? ஐயோ நான் போய் சொல்றேனா? அடி நான் போய் சொல்றேனடா இவளுக்கு. இவள சும்மா விடக்கூடாதா? சும்மா விடக்கூடாதா? அடியே நான் சொல்றது கேளுங்க. விடக்கூடாது. எங்க போச்சு தெரியல. அடியே இனிமே ஒரு செகண்ட் இந்த வீட்டுல நிற்க கூடாது, போடி வெளியே. வேணாங்க. எருமை அன்னைக்கு நகை போட வக்கலனா ஒப்பனுக்கு வக்கலன்னு சொல்ல வேண்டியது. அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு நாடகம்? எதுக்கு இப்படி ஒரு நாடகம்? நான் அப்பவே நினைச்சேன்டி, அன்னைக்கு உங்க ஒப்பனுக்கு ஐடியா கொடுத்துட்டா நல்ல விளையாட்டமே கறிக்குழம்பு ஊத்தனியா? என்ன அப்படியெல்லாம் இல்ல. அடியே அந்த 5 பவுன் நகை எங்க? சொல்லு, அந்த 5 பவுன் நகை எங்க? என்ன விட மாட்டேன்டி. அடே எங்கடா போனே? சீக்கிரம் வாடா, இவ்வளவு உசோடவே விட கூடாதுடா, கொளுத்திரடா. வாடா எங்க? எங்கம்மாவ? எங்கடா போனா? இங்க தானடா இருந்தா. எங்கடா போனா பாறா டேய். உங்க புள்ள போய் பாறா. எங்க போனான்னு தெரியலையே. அடே எங்கடி இருக்க? ஒழுங்கு மரியாதை வந்துரு. எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடி. டேய் இங்க இருக்கடா இவ. டேய் உள்ளதா ஒளிஞ்சு கிடக்கியா? வாடி வெளியே. வெளியே வா. வாடி வெளியே. வாடி விட்டுருங்க. விட்டுருங்க. என்னடி விட்டுறது? என்ன விட்டுறது? அடியே ஏண்டி இங்க வந்து ஒளிஞ்சு கிடந்தா தெரியாது எங்களுக்கு? இங்க பாருடி, ஒப்பம் பண்ண காரியத்துக்கு இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. இருந்த உன்னை கொன்னிட வேண்டி. உன்னோட வேண்டி. என்ன சொல்லுங்க. உங்க அப்பா என்னைய மாத்திட்டான். அத்தை கிட்ட கொஞ்சம் என்ன தெரியும் சொல்றது? உன்ன வாடி
பாடி நீ வெளியே என்னடி காலில் விழுந்துட்டு என்ன சும்மா விட மாட்டேன் ஓடி வெளியே அப்படியே ஓடி போயிரு அடியே வந்தா 40 பொண்ணு நகையிடவா இல்லைன்னா வராது அப்படியே ஒளிஞ்சு போயிரு செத்து போரே இந்த வரதட்சணை கொடுமையால போரே செத்து போரே அண்ணா என் பொண்ணு பாத்தீங்களாண்ணா இல்லம்மா பாக்கல பாக்கலையா சரிண்ணா என் பொண்ணு பாத்தீங்களா பாக்கலையா சரிப்பா தேவி சொல்லுங்கக்கா. என் பொண்ணு நிலாவை பாத்தியாடா இல்லையக்கா நான் எங்க பாக்கலையக்கா. பாக்கலையா சரிடா அப்பா என்ன மன்னிச்சிருப்பா அம்மா என்ன மன்னிச்சிருமா நான் பிறந்த பாவத்துக்கு செத்து போறேன். எங்கடா எங்க என் பொண்ணு எங்க ஏண்டா என்ன சொல்லி அடிச்ச என் பொண்ணு என்ன சொல்லி அடிச்ச வந்தா வரதட்சணை வானா லவ் பண்ணும்போது எங்ககிட்ட குடுக்கறதுக்கு வரதட்சணைக்கு காசு இருக்கா இல்லையான்னு பார்த்தா லவ் பண்ண இல்ல கேட்டு லவ் பண்ணியா அடியே என்ன கேட்ட நீ என்ன கேட்ட நகை போட துப்பி இல்லனா எதுக்கு கவரி நகை போடணும் நான் கேக்குறேன் நீ கேட்ட வரதட்சணைக்காக தான் குடியிருக்கிற வீட்டையும் விக்கிற அளவுக்கு போயிட்டாரு இப்ப கூட அந்த வீடை வித்து நகையை ரெடி பண்ற வரைக்கும் உன்னை சமாளிக்கிறதுக்காக தான் கவரிங் நகை போட்டாரே தவிர உன்னை ஏமாத்துறதுக்காக இல்ல ஆனா எப்போ நீங்க 2 பேரும் வரதட்சணைக்காக என் பொண்ணை கழுத்து புடிச்சு வெளியே தள்ளினீங்களோ அப்பவே அவ வாழ்றதுக்கு தகுதியான வீடு இது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் போதும்டா சாமி என் பொண்ணுங்க பட்டதெல்லாம் போதும் வரதட்சணை பேராசை பிடிச்ச உங்க வீட்டுல மருமகளா இருக்கிறத விட என் வீட்டுல என் பொண்ணாவே இருக்கட்டும் தப்பே இல்ல இங்க பார் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது சாயந்தரத்துக்குள்ள என் பொண்ணு என் வீட்டுக்கு வரணும் இல்ல உங்க 2 பேர் மேலயும் வரதட்சணை கம்ப்ளைண்ட் கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டி கம்பி என்ன வச்சிருவேன் பாத்துக்கோங்க போலாம் பாவீங்கள உயிருக்கு பயந்து கட்லுக்கு கீழே விழுந்திருந்த புள்ளிய காலை முடிச்சு இப்படி அடிச்சிட்டீங்களா நல்லா இருப்பீங்களா நல்லா இருப்பீங்க மகளே என் மகளே நான் பெத்த மகளே நடைப்பிணமா நான் இருக்க எங்க போனவர்களே நான் சாக போறேன் மகளே திரும்பி வா
என் மகளே. அக்கா வா அமுதா உட்கார். இப்படி பண்ணிட்டு போயிட்டாலேம்மா. சரி விடுக்கா, அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு, நம்ம கையில என்ன இருக்கு சொல்லு. கெட்டது நடந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும் தானே. அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஏம்மா, என் புள்ள செத்து வாசனை கூட ஊட்ட விட்டு போல, அதுக்குள்ள நல்லது நடத்த போறியா? நல்லது ஐடியா கூட வரும். மூஞ்ச பாரு, மோரைய பாரு. எழுமா தேவைதான் இதுங்களுக்கு போய் புத்தி சொல்ல வந்த போச்சு. நல்லது நடத்திடுவே நீ. சம்மந்தி என்ன மன்னிச்சிருங்க சம்மந்தி. உங்களை என் கூட பிறந்த அண்ணனா நினைச்சு கேட்டுக்கிறேன். நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான். என்ன பண்றது, என் பொண்ணுக்கு அடிக்கடி ஃபிக்ஸ் வர்றதுனால எந்த மாப்பிள்ளையும் அவளை கட்டிக்க மாட்டேங்கிறான். என் லவ்க்காக வர ஒவ்வொரு மாப்பிள்ளைகிட்டையும் நான் ஃபிக்ஸ் வர மாதிரி நடிச்சு அவங்கள துரத்தி விட்ட பாடு எனக்கு தானே தெரியும். இவ்வளவு காரு சேர்த்துட்டு எனக்கு வேற வழி தெரியல சம்மந்தி. அதனாலதான் இவனை ஏதாச்சும் வேலை வெட்டிக்கு போவான்னு பார்த்தா இவனுக்கு எந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. என்னாலையும் முன்ன மாதிரி எந்த வேலைக்கும் போக முடியல. ஏதோ இந்த பிள்ளையோட சம்பாதனை வச்சுதான் இந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன். நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்ம பிள்ளையாச்சும் போற இடத்துல நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா நான் பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப புரியுது சம்பந்தி. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. இனிமே வேற எந்த பொண்ணு வந்தாலும் அவகிட்ட வரதாச்சும் எதிர்பார்க்க மாட்டேன். இல்லன்னு எதிர்பார்க்க மாட்டேன்னு தெரிந்துட்டேன். ஆமாண்ணா. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம்ண்ணா. இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். நான் வரதட்சணை கேட்டு யாரையும் கொடுமை பண்ண மாட்டேன் சம்பந்தி. மாப்பிள, நீ எப்படி தெரிஞ்சிட்டியா இல்ல கம்பி என்ன போறியா? இல்ல மாமா, அம்மா பேச்சை கேட்டுதான் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. அப்போ இனி உன் பொண்ணுக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். இல்லன்னு கவர்மெண்ட் மாப்பிள்ள எல்லாம் எனக்கு வேண்டான்னு. என் பிள்ளைக்கு ஏத்த மாதிரி அவளை நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ள இருந்தா எனக்கு போதுன்னு. டேய் மகனே, வாடா. என்னடா மகனேன்றாரு? யாரடா கூப்பிடுறாரு? தெரியலையம்மா. இந்த வந்துட்ட முருகா. இவரு அந்த டெலிவரி பாய் தானே? அவனே தான். மாலினிக்கு போட வரும்போது பாத்துருப்பீங்க. என்னது? பார்சல். ஆமா, நீங்க அவனை மகனேன்னு கூப்பிடுறீங்க. அவரு என்னன்னா உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாரு, முருகான்னு சொல்லிட்டு. அதுவா, சின்ன வயசுல இருந்து என்ன முருகா முருகான்னு பேர் சொல்லியே பழகிட்டான். நானும் அப்படியே ஊட்டிட்டேன். என்னது, இந்த டெலிவரி பாய் தான் என் மச்சானா? நீ தான் என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்தன்றது இப்ப ரீசெண்டா தான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு போட்டிருப்போம் போட்டு. இப்ப சொன்னது பார்சல கிடையாது. அப்போ பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீ பொத்து. கார்த்தி, இதான் நீ லவ் பண்ற பொண்ணாடா? ஆமா ராஜலட்சுமி. மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. ராஜலட்சுமி எங்க அப்பனை மட்டும் இல்ல, எங்க அம்மாவையும் சின்ன வயசுல இருந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். என்ன ராஜலட்சுமி? நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இருங்க இருங்க. டே மாப்பிள, இப்போதான் நம்மள ஒரு ஜோடி சேர்ந்துருக்குது. உன்னை மட்டும் தனியா தவிக்கி விட்டுருனா நான் மாமன். சரி, நான் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? இன்னொரு பொண்ணா? என்னங்க இதெல்லாம்? முருகா, சமஞ்சம்மா, எனக்கு முதல்ல ரெட்டை பெண் குழந்தைங்க பிறந்துச்சு. அதுல மூத்த குழந்தை தான் உன் பையன் லவ் பண்ணி கூட்டின்னு வந்து 2 பேரும் சேர்ந்து வரதட்சணை கொண்டு பண்ணி சாவடிச்சிட்டீங்க. அதனால சின்ன வயசுலேயே வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நான் தத்து கொடுத்துருந்தேன். இப்போ அந்த பொண்ணு வர பிடிச்சிருந்தா கட்டிக்கிறியா மாப்பிள்ள? சரி மாமா. அவனும் ரெடியா தான் இருக்கான். எனக்கே என் பொண்ணு பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றீங்களா? ஐயோ, அப்படியா? இந்த இதை வர சொல்றேன். வர சொல்லிடுவாப்பா. உலா
இவ கில்லாடி கில்லாடி பொழைக்க தெரிஞ்ச வாயாடி செத்து போனதை ஏமாத்தி திரும்பி வர ரோல் மாத்தி இவ கில்லாடி பொழைக்க தெரிஞ்ச வாயாடி செத்து போனதை ஏமாத்தி திரும்பி வர ரோல் மாத்தி இவ பேர் நில்லாதா இருப்பாலே தில்லாதா ஓ நிலவா செத்து இப்போ ஒலவா வாரா இவ அவளதான் சரி 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 அக்கா வீட்டுக்கார பக்கத்துல போய் நில்லுமா. மாதிரியே இருக்கா. என்ன மாமா இது? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, உலா எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாளோ அப்பெல்லாம் அப்படி பண்ணுவா. இப்ப பாருங்க அவள்தான். ஏய் நீ நிலா தானே? இல்லையே நான் உலா. ஏய் பொய் சொல்லாதடி. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல நான் உன்னை கடிச்ச காயத்தோட கிளம்பும் காதல் அப்படியே இருக்கு. ஆமா நிலா செத்துட்டான்னு தானே எல்லாரும் நினைச்சோம், அப்புறம் எப்படி வந்த? அதுவா இவ கில்லாடி பொழைக்க தெரிஞ்ச வாயாடி செத்து போனதை ஏமாத்தி திரும்பி வர ரோல் மாத்தி. வரதட்சணையாடா கேக்குறீங்க? வரதட்சணை இப்போ பாருங்கடா, நான் பண்ண போற டிராமால இனிமே நீங்க யாருக்கிட்டையும் வரதட்சணையே கேட்க முடியாது. இவ கில்லாடி பொழைக்க தெரிஞ்ச வாயாடி செத்து போனதை ஏமாத்தி திரும்பி வர ரோல் மாத்தி. என்னப்பா பண்றது? சாமி நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதுடா. இல்லப்பா, வேலை விட்டே இருக்கிறேன் நானு. நம்ம வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தொந்தரவா இருக்க விரும்பலப்பா. சொல்லாது. நம்ம வீட்டுக்கு போல அப்பா நம்ம வீடோட தானே என்ன சம்பந்தி, நீ போட்ட கணக்குப்படி நிலாவா செத்து, நான் போட்ட கணக்குப்படி உலாவா வந்திருக்கிறா.